ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பற்றியான வீடியோ. கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ப்ரீதிங் டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க. இந்த விஷயத்த சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயக்கமாக இருக்கலாம். ஜென்ஸ்க்கு நீங்கள் தயக்கமாக இருக்கலாம். இதை எப்படிடா நம்ம ஃபேமிலியில் போய் சொல்லி அவங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி நம்ம பேசுகிறது, யார்கிட்ட சொல்கிறதுன்ட்டு ஒரு தயக்கம் இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ரைட் டைம். ஒரு ரைட்டான ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க அண்ட் அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் ஸ்மோக்கிங்கை ப்ரீதிங்கால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் சாக்ஷி பாவம் அப்படின்ட்டு யோகாவில் சொல்லுவாங்க. சாக்ஷி பாவம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல் ப்ரீதிங். டெய்லி ஒரு 5 நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ், ஒரு 15 டேஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த 5 மினிட்ஸை இன்னொரு 10 மினிட்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சாக்ஷி பாவம், மைண்ட்ஃபுல் ப்ரீதிங், நத்திங் பட் நீங்கள் ஒரே பிளேஸ் த சேம் டைம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க. வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. சும்மா இருக்கிறீங்க. சும்மா உட்காந்து உங்கள் மூச்சு காற்ற ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். இதுக்கு அடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய ப்ரீதிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. பட் அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்மோக் பண்ணுற பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரீதிங் இந்த ப்ரீதிங் இதுக்கு நல்லது, அந்த ப்ரீதிங் அது நல்லதுன்ட்டு ஒரு மேலோட்டமாக வீடியோவில் போட்டிருப்பாங்க. பட் குருமார்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மோக் பண்ணுற பர்சன் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது நல்லது. பட் அதே பர்சன் நீங்கள் ஸ்மோக் பண்ணும் போது உங்களுக்கே தெரியாமல் அந்த இன்ஹேலர் ரொம்ப லாங்காக உங்கள் லங்ஸில் ஒரு ஃபுல் டீப் இன்ஹேல் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கே தப்பாக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் மூச்சு காற்ற நார்மல் மூச்சு காற்ற கவனிங்க. அண்ட் ஆல்சோ ப்ரீதிங் டெக்னிக்ஸில் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ப்ரீதிங் டெக்னிக்ஸை கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதில் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ப்ரீதிங் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூ டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா கபாலபாதி, பஸ்திரிகா அண்ட் கும்பகம் அப்படின்னா ப்ரீதிங்கை நீங்கள் உள்ளே இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறது. ஸோ ஹோல்ட் பண்ணுறது உள்ளே மூச்சு காற்றை நிறுத்துறதுக்கு பேர் தான் கும்பகம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணாதீங்க. சிம்பிள் டெக்னிக்ஸ். அண்ட் பிராமரி ப்ரீதிங்னு இருக்குது. ஸோ பிராமரி ப்ரீதிங் நம்ம சென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட ஸ்ட்ரெஸ். இப்போ உங்களுக்கு சிகரெட் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் எப்போ தோணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது, இல்லை டென்ஷனாக இருக்கும் போது, அந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்னும் போது இந்த பிராமரி ப்ரீதிங்